வெல்கம் டு வின்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டைம் டேபிள் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற டைம் டேபிள் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் நடத்துவாங்க. ஸோ என்னோடய ஸ்டைல் என்ன ஃபேஸாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னா 10 நாள் நான் கிளாஸ் எடுப்பேன், 11ஆவது நாள் டெஸ்ட் வைப்பேன். இது ஃபேஸ் 1. அடுத்த 10 நாள் கிளாஸ் எடுப்பேன், 11 நாள் டெஸ்ட் வைப்பேன். ஸோ ஒரு 11 நாளாக ஒரு ஃபேஸாக நடக்கும். சரிங்களா? அதோட ஃபஸ்ட்டு ஃபேஸோட ஒரு டைம் டேபிளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜென்ரல் தமிழ், பொது தமிழ் டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொது தமிழ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா அதில் தான் சாலிடாக 100 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஜிஎஸில் 75, மேக்ஸில் 25 வரும். நேற்று வரைக்கும் நம்ம பிரித்தெழுதுக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். அண்ட் ஜாகிரஃபியில் 10th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தோம். சரிங்களா? அதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இடையில நான் வந்து சொல்லும்போது அதை நான் பார்த்துட்டு வாங்க அப்படின்றது சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபேஸ் 1ல் பொதுத்தமிழ் பற்றி பார்க்க போகிறோம். பொதுத்தமிழில் சிலபஸ் வைஸ், டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜான்வரிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அப்படி பார்த்தோன்னா நமக்கு டைம் நிறையா இல்லாமல் போயிடும். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளையிலேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது 26/9/2025 ஆரம்பிக்குது இந்த ஃபேஸ் 1. ஒவ்வொரு ஃபேஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸ்க்கான டைம் டேபிள் நான் கொடுத்துருவேன். இப்போது பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி தமிழில் யூனிட் 5. இந்த யூனிட் 5 அப்படின்னா சிலபஸில் தமிழில் யூனிட் 5 என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பும் மரபு தொடரும் இருக்கும். அதுதான். ஸோ அந்த மரபு தொடரில் வரிசை, இது வந்து அகர வரிசையில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல இருக்கிறது, அடுத்து மரபு தொடரில் ஆவண்ணா வரிசையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி யூனிட் 4ல் கலைச்சொற்கள் 6ஆம் வகுப்பு. சரிங்களா? 6ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் நம்ம பார்க்குறோம். அடுத்து 29/9/2025. ஸோ அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதே 4ஆம் யூனிட் கலைச்சொற்களில் 7ஆம் வகுப்பு, அதாவது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க கலைச்சொற்கள் பார்ப்போம். இதில் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க கலைச்சொற்கள் பார்ப்போம். அடுத்து 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்க தமிழ் கலைச்சொற்கள் பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி நீங்கள் மரபு தொடர்லையே ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த வரிசையிலையும் இஎன்ஆ வரிசையிலையும் பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மரபு தொடர்லேயே வரிசையை நம்ம பார்ப்போம் அடுத்த நாளில். இந்த ஈயில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் ரெண்டையுமே ஒரே நாளில் எடுக்கணும். சரிங்களா? அது கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிறது, 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிறது அடுத்தடுத்த நாள் எடுக்கிறோம். 3ஆம் தேதி, 4ஆம் தேதி. அடுத்து 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, நன்னூலில் பவனந்தி முனிவர் சொன்ன 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள். இப்போ நம்ம தமிழ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிக் தான். இதில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்குலாம் எதுவும் பெருசாக கிடையாது. மரபு தொடர்ன்றது ஒரு தொடர் மனப்பாடம் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போது அகட விகடம் சொல்லும். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்குற மாதிரி புரியுதுங்களா? அந்த மாதிரி பார்க்குறது, அதெல்லாம் மரபு தொடரில் வரும். மரபு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இலவு காத்த கிளி போல் அப்படின்னா அப்போ உங்களுக்கு மீனிங் தெரியும். அப்போது வந்து அது பிரயோஜனமே இல்லாமல் அந்த இடத்துல நம்ம போய் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காது, அது குறிக்குது. ஸோ நம்ம ஒரு மரபு தொடர் ஒன்று கொடுத்துருவாங்க, அதுக்குரிய பொருள் என்னன்றதை நம்ம எழுதுகிறோம். லாஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்திங்கன்னா மரபு தொடரில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2-3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ மரபு தொடருக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறையா கேட்டிருந்தாங்க. பட் எனிவே டிஎன்பிஎஸ்சி எப்போவுமே இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நேரம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்பாங்க, ஒரு நேரம் வந்து நீங்கள் அவுட் புக்ஸுக்கு போவாங்க. ஸோ அவங்களோட பேட்டர்ன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாத்துலேயுமே எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்கணும். ஸோ அதுக்கான பேஸ் என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் தான். உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் புக் வாங்கி வச்சுக்கோங்க. அது போக +1 +2ல் இந்தியன் பாலிட்டி, அப்புறம் பொருளாதாரம், எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இந்த 4 சப்ஜெக்ட் புக்கு கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி இந்த ஸ்கூல் புக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிறு துளி பெருவெள்ளம். முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற மாதிரி தெரியும். நம்ம கடைசியில் பார்க்கும்போது பெரிய ஒரு விஷயத்தை நம்ம படித்து முடிச்சிருக்கோம் அந்த மாதிரி தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓரல் தோறு மொழி 5ஆம் தேதி முடியுதுங்க இல்லையா? அதே மாதிரி 6ஆம் தேதி இந்த 10 நாள் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் 11ஆவது நாள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபேஸ் 1ல் நடத்தின மொத்த டாப்பிக்கையும் ஒரு ஃபுல் டெஸ்ட் வைப்போம் 50 மார்க்குக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு மேலே சொல்கிறேன். இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு முக்கியம், கன்சிஸ்டன்சி முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட்டை பற்றி பேசலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை சஜஷன் இருந்தால், இந்த டெஸ்ட்டு வந்து இப்படி வைங்க சார் அப்படின்ற ஒரு சஜஷன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ அதன்படியும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி. நம்ம டிஎன்பிசி 2026 நடக்க போகிற குரூப் 2 and 4 எக்ஸாமை கிராக் பண்ண போகிறோம். ஓகேயா? கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு நம்ம மறக்காமல் ஒரு நோட் போட்டுக்கோங்க. அதில் எடுத்து பொது தமிழ் எழுதிட்டு வாங்க. அப்போ அடுத்த ஃபேஸ் 2வில் பார்த்திங்கன்னா பொது அறிவு வரும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஸோ அந்தந்த ஃபேஸை நான் முடிகிறதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் வைக்கிற அன்றைக்கி நான் சொல்லுவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபேஸோட டெஸ்ட் வைப்பேன் இல்லையா? நான் ஃபேஸ் 2வோட வீடியோ போட்டுருவேன். என்ன நடத்த போகிறேன், எப்படி நடத்த போகிறேன் அப்படின்ற வீடியோ போட்டுருவேன். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் ஒரு நோட் போடுங்க. நோட் போட்டு நான் நடத்துகிறதா தான் எழுதிடுவாங்க. ஸோ நாளைக்கு நம்ம மரபு தொடரில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா டிஎன்பிசியில் நிறையா பேர் அடி வாங்கின ஒரு சப்ஜெக்ட் தான் மரபு தொடர். ஸோ அதுக்குன்னு ஒரு பழைய புக்லேருந்து எடுத்துருந்தாங்க. ஸோ அதில் கன்சல்டேட்டராக எல்லா மரபு தொடருமே இருக்குது. ஸோ அதை நம்ம அகரவரிசையிலேருந்து அந்த புக் படியே நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த புக் எல்லாட்டையும் அவைலபிளாக இருக்காது. ஸோ நம்ம வந்து அந்த வீடியோ போடுறோம். வீடியோவுக்கு அந்தந்த சொல்லுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருவோம். சரிங்களா? டோட்டலி கிளாஸ் ஃபுல்லாக ஃப்ரீ தான். யார் வேணாலும் வந்து பார்த்துக்கலாம், கவனிச்சிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் நம்ம சேனல் பார்த்து வாட்ச் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டில் பாஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா கீழே உங்களோட கமெண்ட் நேமோட உங்களோட மார்க்ஸ் அண்ட் கமெண்ட் மட்டும் போடுங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நம்ம வந்து ஜெயிப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.